कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। அற்புதமான ராமானுஜர் உலகத்தில் இருக்கக்கூடிய பாமர ஜனங்கள்லேருந்து வித்வான்கள்லேருந்து சம்சாரிகள், சந்நியாசிகள், பிரம்மச்சாரிகள் இப்படி எல்லாரும் பகவான் அடையறதுக்கான வழியை சுலபமாக காட்டி கொடுக்க வந்தவர் தான் ராமானுஜர். நிஜமாவே நாமெல்லாம் கலியுகத்தில் பிறந்ததுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். கலியுகத்தில் பிறக்கல வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நமக்கு ராமானுஜரை பற்றி தெரிஞ்சிருக்காது. அதுவும் ராமானுஜருடைய அந்த 1000வது வருஷத்தினுடைய இந்த காலத்தில் வாழறோம் பாருங்கோ, கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம். அதனால தான் நமக்கு இன்னும் நிறைய ராமானுஜரை பற்றி தெரியாது. ராமானுஜர் அவதாரம் பண்ணி ஒரு 200 வருஷத்தில் வந்திருந்தா கூட நமக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கும், அடடா கொஞ்சம் முன்னாடி பிறந்திருந்தா ராமானுஜரை பார்த்துருக்கலாமேன்னு. ஆனால் 1000வது வருஷம்ன்ற பொழுது அவரை பற்றி நிறைய விஷயங்கள், சுவாமி மணவாள மாமுனிகள், சுவாமி நிகமாந்த மகாதேசிகர், இப்படி பல பேர் அவ்வளவு அழகாக ஜோரா ஆச்சரியமாக ராமானுஜரை பற்றி ஜோரா பேசினதெல்லாம் அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு வாய்ச்சிருக்கு. அந்த ராமானுஜருடைய ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள் இதை வாசித்தாலே நமக்கு இவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னா, அப்போ அவரிடத்துல நேரடியாக பேசின பெண் பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அவருடைய ஒவ்வொரு வாக்கியங்களையும் கவனிங்கோளே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கியம் கேட்ட பிறகு நம்ம மனசில் ஒரு மாற்றம் உண்டாகிறது இல்லையா? இதுதான் பெண் பிள்ளை ரகசியத்தினுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரியா, இது ரகசியம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை ரகசியமாக மாற்றுறது. அதனால தான் ஒவ்வொரு வாக்கியமும் ரொம்ப ஆழ்ந்த பொருளுடையதாக இருக்குது. பெண் பிள்ளை ஜோரா சொல்கிறா, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. இப்படி ஒவ்வொரு வாக்கியமும் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தமில்லாத வாக்கியங்கள், ஆனால் எல்லாமே மனசு சம்பந்தப்பட்ட அழகான வாக்கியங்கள். அடுத்த வாக்கியம் ரொம்ப அழகா சொல்றாள், அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. ஆழ்வார்கள் வைபம் பேசிட்டு வந்தா அழகா உடனே கிருஷ்ண விஷயம் சொன்னா. இந்த விஷயம் ஸ்ரீமத் ராமாயண விஷயம். ரொம்ப சின்ன விஷயம்தான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ரொம்ப சின்ன விஷயம், ஆரண்ய காண்டத்தினுடைய அந்த கடைசியில் அப்படி வரக்கூடிய ஒரு விஷயம். சரியா ஒரு 9 நாள் நவாக உபன்யாசம் எல்லாம் பண்ணும் பொழுது கூட பெருசாக அதை விஸ்தாரமாக சொல்ல முடியாது, சமயம் இருக்காது. ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு ரகசியத்தை இந்த பெண் பிள்ளை எடுக்கிறா பாருங்க, நிஜமாவே அவளுக்கு கோடி நமஸ்காரங்கள். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பகவான் சீதா மாதாவை ராவணன் தூக்கிண்டு போயிடுறான். பகவான் இப்படி தேடிண்டு வரான், நாம் எப்படி சீதையை அடையிறது, யார் நமக்கு உதவி பண்ணுவார்கள். பகவான் ஸ்வயம் பரமாத்மா ராமன், ஆனால் மனுஷனா நடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா பகவானே சொல்ல, ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் மனுஷனாதான் என்னை பவிச்சுக்கிறேன் அப்படின்றான். அவ்வளவு அழகா மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு நடந்து காட்டுறதுக்காக எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீராமனுடைய அவதாரம். அதனால பகவான் ஒரு மனுஷன் தன்னுடைய பொருளையோ தனக்கு வேண்டப்பட்டவர்களையோ தொலைச்சுட்டான், இழந்துட்டான்னா அவன் எந்த மனோநிலையில இருப்பானோ அந்த மனநிலையை பகவான் காட்டுறார். அப்படி காட்டிண்டு வரார். அப்பதான் அவ 2 பேர் நடந்து வரும் பொழுது அழகா 2 பெரிய நீண்ட கைகள் அவ 2 பேரையும் பிடிச்சுடுறது. ஒரு கை ராமனை பிடிக்கிறது, ஒரு கை லக்ஷ்மணனை பிடிக்கிறது. உடனே 2 பேரும் பயந்து போயிடுறார்கள். உடனே மனோதைரியத்தை வர வச்சுண்டு 2 பேரும் கத்தி எடுத்து அந்த கைகளை வெற்றார்கள். வாழ்க்கையில
திடீர்னு ஏதானும் ஒரு ஆட் சிச்சுவேஷன் வரும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு ஒரு குழப்பம் வரும், திடீர்னு ஏதான ஒரு வியாதி வரும். மனோதைரியத்தை ஒரு நாளும் விடக்கூடாது. மனசுதான் பக்குவமா இருக்கணும். உங்களுக்கு மனோதைரியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சொத்தே இழந்தாலும் ஜெயிச்சுடலாம். எல்லாருமே நம்மளை தள்ளி வச்சாலும் வாழ்ந்துடலாம். நம்ம மனசு, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அழகான அக்ஷய பாத்திரம் நம்முடைய மனசு. இந்த மனசை எப்பொழுதுமே பலமா வச்சுக்கணும். அந்த மனோபலம் பகவான் அழகா லக்ஷ்மணன் கிட்ட சொல்லலாம், கையை வெட்டுடான்றான். 2 பேரும் கையை வெட்டினோன்னு இந்த கை ரொம்ப நீளமான கை. இந்த கை எங்கடா யார்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை பார்க்கிறார்கள். அந்த உருவத்துக்கு தலை இல்லை, கால்கள் இல்லை, நீண்ட கைகள் மட்டும்தான் இருக்கு. நெஞ்சில ஒரே ஒரு கண்ணு, வாயில அழகா வயிற்றுலயே நேர ஒரு வாய். இப்படி விசித்திரமான உருவம் எங்கேயாவது பார்க்க முடியுமான்னா அதான் கபந்தன். அவன் ராஜாவுடைய ஒரு பிள்ளை. ஆனா ஒரு ரிஷியுடைய சாபத்தினால ராட்சசனா மாறிட்டான். ராட்சசனா மாறினவன் தபஸ் பண்ணி பிரம்மாவிடத்துலேருந்து பலம் வாங்கிண்டு இந்திரனை யுத்தத்துக்கு கூப்பிட்டான். இந்திரனும் பார்த்தான், பெரிய யுத்தம் பண்ணி அவன் தலையை அடிச்சான், அது கழுத்துக்குள்ள போயிடுத்து. கால் அடிச்சான், அது 2 உள்ள போயிடுத்து. ஓன்னு கதறி அழறான். அவனை கொண்டு போடலை இந்திரன். அப்புறம் இந்திரனே நீண்ட கைகளை கொடுத்து ஒரு கண்ணையும் கொடுத்து வயிற்றுலேயே ஒரு வாய். நிஜமாவே ஒரு விதத்தில் அது அட்வான்டேஜ் வச்சுக்கோங்களேன். நமக்கு வாய்க்கும் வயிறுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. இந்த நடுவில் நாக்கு வேற இருக்குது பாருங்க, இந்த ருச்சி எல்லாம் வேற கேட்கறது. நேர வயிற்றுல ஒரு வாயை கொடுத்துட்டான். என்னெல்லாம் கிடைக்கிறதோ சாப்பிட்டுன்னு இருக்கான். அப்போ அவன் கேட்குறான், எனக்கு எப்போதான் சாப விமோச்சனம்னு. அப்போ இந்திரன் சொல்கிறான், கவலைப்படாதே, இந்த காட்டு வழியாக ராமனும் லக்ஷ்மணனுமா வருவார்கள். அப்போ அவர்கள் மூலமாக உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னுட்டான். பல்லாயிரக்கணக்கான வருஷமாக அவன் காத்துட்டு இருந்தான்னு காண கிடைக்கிறது. என்ன வேணால் கஷ்டம் வரட்டும், என்ன வேணால் பிரச்சனை வரட்டும். வாழ்க்கையில் நீங்கள் ஜாதகத்தை பாருங்கோ, ஜோசியத்தை பாருங்கோ. சில பேர் சொல்லுவா, எனக்கு 7.5 நாட்டு சனி ரொம்ப கஷ்டம், 7.5 வருஷத்துக்கு படாத பாடு பட போகிறேன் ஜோசியன் சொல்லிட்டான்னு சொல்லுவாள். சரி, இதில் ஒரு நல்லது இருக்குது. என்னன்னா 7.5 வருஷம் சனி இருக்குது அப்படின்னா ஒரு 7.5 வருஷத்துக்கு நமக்கு ஆயுள் இருக்குன்னு ஒரு கேரண்டி கிடைச்சாச்சு இல்லையா? அப்போ இன்னும் 7.5 வருஷத்துக்கு நமக்கு மரணம் இல்லை, அதை நினச்சி சந்தோஷப்படலாம் இல்லையா? அந்த மாதிரி எது வந்தாலும் தெய்வம் நிச்சயமா நல்லது பண்ணும். என் பகவான் என்ன கைவிட மாட்டான். இந்த நினப்போடையே ஒவ்வொரு நாளும் எழுந்திருங்க. இந்த நினப்போடையே எல்லா காரியங்களையும் பண்ணுங்க. இந்த நினப்போடையே என்ன வருதோ வாழ்க்கையில் அப்படியே ஏற்றுக்கோங்க. இது ஏன் வந்தது, இது ஏன் இப்படி நடந்தது, இது நடக்காமல் இருந்திருக்கலாமே, இதை யோசிக்காதீங்க. என்ன வரதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி இந்த கபந்தன் ஏற்றுனுட்டான். என்னடா பாக்கியம், எவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தாலும் யாருன்னு கரெக்டாக ஒரு கையில் ராமனை பிடிச்சான், ஒரு கையில் லக்ஷ்மணனை பிடிச்சான். அவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? உடனே அழகா அந்த கபந்தன் சொல்கிறான், ராமா என் சரீரத்தை எரிச்சுடு அப்படின்றான். நீ எரிச்சுட்டேன்னா எனக்கு தேவ சரீரம் கிடைக்கும், அப்போ என்னுடைய பழைய சரீரம் கிடைச்சிடும். அழகான அந்த சரீரத்தை கொண்டு உனக்கு உதவி பண்ணக்கூடியவனை நான் காட்டுவேன் அப்படின்றான். உடனே ராமன் பார்த்தான், பரவாயில்லையே, இந்த காட்டில் நமக்கு இப்படி ஒரு உதவி கிடைக்கிறது. உதவி எப்போ வேணால் எங்கிருந்து வேணாலும் வரும். நீங்கள் இப்படி தான் வரணும்னு நினைக்காதீங்க. இதுதான் இந்த கபந்தனுடைய சரித்திரத்தினுடைய விஷயம். ராமனுக்கு கபந்தன் உதவி பண்ணுறேன்றான். உடனே ராமன் அழகா இந்த சரீரத்தை எரிக்கிறார். எரிச்சவொடனே அதுலேருந்து அவனுக்கு அழகான ஒரு தேவ சரீரம் கிடச்சிடுறது. அவனுக்கு பரம பாக்கியம் பாருங்கோ. அவன் அந்த ராட்சத சரீரத்தில் இருக்கும் பொழுது கடைசியாக அவன் தொட்டது ராமனை, கடைசியாக அவன் பேசினது ராமனிடத்துல, கடைசியாக அவன் கேட்டது ராமனுடைய குரலை. இப்போ அந்த சரீரம் முடிஞ்சு தேவ சரீரம் கிடச்சுடுத்தா, கிடைச்ச உடனே முதல்ல பார்க்கறது ராம சரீரம், முதல்ல பேசுறது ராமனிடத்துல, முதல் குரல் கேட்கறது ராமனோடது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கோ. இது ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷம் ராமன் எப்போ வருவான், ராமா 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 ராமான்னு ஜபிச்சுட்டு இருந்தானோ. சில பெரியவா சொல்லுவா, நம்ம ராமா அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், வைகுண்டத்துலேருந்து பகவான் ஆமா அப்படின்வான். ராமா அப்படின்னா ஆமா அப்படின்வான். நம்ம ஹரி அப்படின்னா உடனே பகவான் சரி
அப்படின்னுவான். அந்த மாதிரி இவனுடைய ராம நாம பலம் அவனுக்கு ராமனை கொண்டு வந்து கொடுத்துடுத்து. ராமன் வந்துட்டான், சரீரம் தெரிச்சாச்சு, அவனுக்கு தேவசரீரம் கிடைச்சுடுத்து. அப்ப அந்த கபந்தன் கையை கூப்பிண்டு பகவானை பார்த்து சொன்னான், ஹே ராமா, நேர நீ ரிஷ்யமூக பர்வதம் போ, அங்க ஒன்ன மாதிரியே தன் பெண்டாட்டியை இழந்துட்டு அடைய முடியாம சுக்ரீவன் ஒரு வானர ராஜா இருக்கான், அவன் உனக்கு ஒத்தாசை பண்ணுவான். போகிற வழியில அழகா மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமம் வரும். அந்த இடத்துல சபரின்னு ஒருத்தி உனக்காக காத்துன்னு இருக்கா. சரியா? இப்படியே இந்த பம்பாசரஸ், பம்பையினுடைய நதி இருக்கு இல்லையா, இந்த பம்பா நதி கரவாரமா அப்படி நடந்து போனாய் வச்சுக்கோயேன், நிறைய அழகான மரங்கள் உண்டு, நல்ல பழங்கள் உண்டு. இதெல்லாம் அப்படியே நீ அனுபவிச்சுட்டு இப்படி போனா மதங்க மகரிஷி ஆசிரமம் வரும். சபரிக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே போனா நீ ரிஷ்யமூக பர்வதம் போயிடலாம். சுக்ரீவன்ற வானரராஜன் உனக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டான். இத பெண் பிள்ளை எப்படி சொல், இவ்வளவுதான் சரித்திரமே. இந்த கபந்தன் விஷயம் இவ்வளவுதான். இந்த பெண் பிள்ளை சொல்றா, இந்த கிடைச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ள பகவானுக்கு ஒரு அல்ப கைங்கரியம் பண்ணிட்டான் இல்லையா, உலகத்துக்கே அடையாளம் யாரு? பகவான். இப்ப நமக்கு அடையாளம் யார் அப்படின்னா, நீ யார் அப்படின்னு கேட்டா நம்ம அப்பா பேரு, அம்மா பேரு, அப்புறமா நம்ம படிச்ச ஸ்கூலு, நம்மளுடைய படிப்பு, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்முடைய பதவி, இது எல்லாத்தையும் அடையாளமா சொல்லுவோம். ஆனா நம்ம சரீரத்திலேருந்து ஆத்மா கிளம்பிடுத்து வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்கும் ஒரே அடையாளம் தான், பிணம். சரிதானே? ஆனா நம்ம ஆத்மாவுக்கு எது அடையாளம்னா பகவான் தான் அடையாளம். இந்த கபந்தன் அவ்வளவு அழகா பகவானுக்கு வழி சொல்றானா. இப்பெல்லாம் நம்மளாம் ஜிபிஎஸ் போட்டுக்கணும் இல்லையா, கார்லையோ வண்டியில போறோம்னா ஜிபிஎஸ் போட்டா அது லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, 500 மீட்டர்ல ஒரு சிக்னல் வரும், டேக் ரைட், டேக் லெஃப்ட், கிளீனா கைட் பண்றதோன்னு. அந்த மாதிரி நமக்குள்ள அந்தர்யாமியா இருந்து காட் பொசிஷனிங் சிஸ்டம், அது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மாதிரி இது காட் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ். உள்ளிருந்து அவன் நமக்கு வழி காட்டுறான், இதை பண்ணாதே, இது பண்ணு, பொய் சொல்லாதே, இது உனக்கு அனாவசியம், இப்படி கைட் பண்ணி அடையாளம் காட்டக்கூடியவனுக்கு இவன் ரூட் மேப் சொல்றானா. நேர போ, பம்பா நதிக்கரை வழியா போ, அழகா சபரி இருப்பா, அங்க போனா தாண்டி போயாச்சுன்னா அழகா சுக்ரீவன் இருப்பான். எப்பேற்பட்ட பாக்கியம் அவனுக்கு. அழகா அடையாளம் சொல்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச, அந்த கிடைச்ச சான்ஸை உபயோகப்படுத்தினான் பாருங்களேன். பகவத் விஷயத்துக்கு இப்படிதான் அனுகிரகம் கிடைக்கணும்னு இல்லை, எப்படி வேணாலும் கிடைக்கும். இந்த பெண் பிள்ளை அதான் சொல்றா, கொஞ்ச நேரத்துக்குள்ள பகவானுக்கு அடையாளம் சொன்னான். நான் என்ன கபந்தனா சுவாமி? அவளுக்கு ரொம்ப ஒரு ஆதங்கம். ஏன்னா இப்போ இந்த பல ஊர்கள் நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன், நிறைய திவ்ய தேசங்கள், ரொம்ப அழகான கோவில்கள்லாம் இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல கோவில்கள்ல ஆளே இருக்க மாட்டா, யாராவது அந்த ஊர்லயே இருக்கிறவா எங்கேயாவது மூளையில உட்காந்துன்னு இருப்பா. அவ வருவா, ஊருக்கு புதுசா இங்க இந்த சந்நிதி இருக்கு, அங்க அந்த சந்நிதி இருக்குன்னு கூடவே வந்து காட்டிட்டு வருவா. ஏதோ நம்ம கொடுப்போம் ஒரு 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. ஆனா ஒரு விதத்துல அது ஒரு நல்ல பழப்பு தானே. ஏன்னா யார் யாரையோ ஏமாத்தி எதையோ சொல்றதை விட கோவில்ல இங்க இந்த சந்நிதி இருக்கு, இந்த ஊர்ல இது விசேஷம் அப்படின்னு பல திவ்ய தேசங்கள் போகும்போது பார்த்துருக்கேன். ரொம்ப சாதாரண பாமர ஜனமா இருப்பா, ஆனா அவ அழகா அந்த கோவிலுடைய பாசுரத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா. அந்த ஊர்ல இருக்க தாயார் சந்நிதி எங்க, பெருமாள் சந்நிதி என்ன, எப்போ ஊர்ல விசேஷம், எந்த சமயத்துல உற்சவம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கூடவே வந்து சொல்லுவார்கள். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஏண்டா அப்படின்னா பெரிய உபன்யாசகர்கள்லாம் அவள்லாம் கிடையாது, ஆனா ரொம்ப ஆசையோட ஸ்ரத்தையோட சொல்லுவா. இன்னைக்கும் நீங்க பிருந்தாவனம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், சரியா பாகவதம் நன்னா கரைச்சி குடிச்ச வாளுக்கு கூட அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணலீலா ஸ்தலங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அங்க சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுவான் பாருங்க, அவனுக்கு அவ்வளவு நன்னா தெரியும். இங்கதான் சீர்காட், இங்கதான் கிருஷ்ணன் கோபிகளுடைய வஸ்திரத்தை அபகரிச்சுண்டு உட்காந்த மரம் இதுதான், இதுதான் காளிய காட், இங்கதான் கண்ணன் வேணுகானம் பண்ணான், இதுதான் சேவா குஞ்ச், இதுதான் நிதிவன் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி கொடுப்பான். அந்த மாதிரி அழகா அவள் சொல்றா, நான் இந்த ஊர்ல இருந்துண்டு சும்மா வேண்டாம், அந்த திருக்கோளூர் எல்லையில உட்காந்துருந்ததா கூட யாராவது வரும்பொழுது, ஏமா திருக்கோளூர் கோவிலுக்கு எப்படிமா போனோம்னா நேர போங்கோ, வலதுகை பக்கம் திரும்புங்கோ, அங்க போனா கோவில் இருக்கும், இப்படி சொல்லலாம். கோவில் வாசல்ல உட்காந்துன்றதால எங்கேயோ கோவில்ல மூளையில உட்காந்துட்டு இருந்தா கூட யாராவது வந்தான்னா இதுதான் இந்த தாயார் சன்னதி, இதுதான் மதுரகவி ஆழ்வார் சன்னதி, இவர் தான் வைத்தமாநிதி பெருமாள், இப்படின்னு அடையாளம் காட்டலாம். எனக்கு அதெல்லாம் தோணலையே சுவாமி. அடியாள் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, அடையாளம் சொன்னேனோ
கபந்தனை போலே. இது என்ன ஆச்சரியம்னா, இந்த விஷயத்தை இவள் ராமானுஜரிடத்துல பேசுறான். ராமானுஜர் இந்த சம்பவத்துக்கு ராமன் கூட நின்ன ஒருத்தர் இந்த ராமானுஜர். லக்ஷ்மணனா இருந்தவராச்சு. அவ்வளவு அழகு. ராமன் சொல்றான், ஏ லக்ஷ்மணா கையை வெட்டுடா அப்படின்னு சொன்ன உடனேயே அண்ணனும் தம்பி ஒருத்தரை பார்த்துட்டு கபந்தன் கையை வெட்டினார்கள். அதுக்கப்புறமா கபந்தன் சொல்றான், என்னுடைய சரீரத்தை எரிச்சு போடுங்கோ அப்படின்னு. அப்ப அந்த கபந்தனுடைய சரீரத்தை எரிக்கிறதுக்கு இந்த மரத்தை எல்லாம் வெட்டி பள்ளம் எல்லாம் தோண்டி கூட நின்று அது அந்த உடம்பு மேல விறகு கட்டையெல்லாம் அடுக்கி இவ்வளவும் பண்ண ஒத்தாசை பண்ணது யாருன்னா லக்ஷ்மணன். இந்த கபந்தன் சொல்றது எல்லாம் கை கட்டின்னு, ஆஹா பரவாயில்லையே இத்தனை ஜோரா இருக்கே, அப்படியா அப்படின்னு அசந்து போய் நின்று பார்த்தவன் லக்ஷ்மணன். இத்தனையும் பார்த்த அனுபவிச்ச ஐவிட்னஸா இருந்த லக்ஷ்மணனாகிய ராமானுஜர். ராமானுஜர் ஆஹா, ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த விஷயங்கள் ராமாயணத்தை கரைச்சி குடிச்சவா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு பெருசா எடுத்துண்டு இதுக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்கக்கூடிய ஒரு பக்தி ரகசியத்தை, கைங்கரிய ரகசியத்தை எவ்வளவு அழகா சொல்லிட்டாள். அசந்து போறா. ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம் கூட நிற்கிறார். அவர்கள்லாம் பார்க்குறா, அடடா இந்த கபந்த சரித்திரம் நம்மளும் தான் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த கிடைச்ச நேரத்துக்குள்ள அழகா ஒரு கைங்கரியம் பண்ணலான்னு புத்தி இல்லையே. நமக்கே பாருங்க, எனக்கு கைங்கரியம் கிடைச்சா அதை பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவா, என்கிட்ட மட்டும் ஒரு 10 கோடி ரூபாய் இருந்ததுன்னா 9 கோடி ரூபாய் கோவிலுக்கெல்லாம் செலவு பண்ணுவேன் அப்படின்வா. என்ன இருக்கோ அதில் என்ன முடியுமோ அந்த கைங்கரியம் பண்ணணும். எனக்கு அது கிடைச்சா இதை பண்ணுவேன், இது நடந்தா அதை பண்ணுவேன். அது வரைக்கும் உயிரோடு இருப்போமான்னு கேரண்டி கிடையாது. இதெல்லாம் வெட்டி பேச்சு. என்னடானா இன்னைக்கு உயிரோடு இருக்கும், இன்னைக்கு என்ன முடியுமோ கைங்கரியம் பண்ணலாமே. எத்தனை விதமான கைங்கரியம் பண்ணலாம் தெரியுமா? நீங்கள் பெருசாக கோவிலுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு இல்லை, அது முடிகிறவா பண்ணிட்டு போட்டோம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. உங்கள் கிரகத்தில் ஏதான ஒரு கல்யாணம் வருதா, அந்த சமயத்தில் அழகாக உங்கள் ஊர் பெருமாளோ இல்லாட்டி உங்கள் குலதெய்வத்துக்கோ நல்லா ஒரு பட்டு புடவை பட்டு வேஷ்டி எடுத்து கொடுக்கலாமே. கல்யாணத்துக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம், வீடியோ கேமரான்னு எவ்வளவு செலவு பண்ணுறோம். அதில் கொஞ்சம் பைசா எடுத்து அழகாக கஷ்டப்படக்கூடிய கோவில்களுக்கு அந்த பெருமாளுக்கு ஒரு தீபாராதனைக்கு ஏற்பாடு பண்ணலாம் இல்லையா? பகவானுக்கு நெய் கொடுக்கலாம் இல்லையா? சரி, அதெல்லாம் விட்டுடுவோம். மாதம் மாதம் எவ்வளவு செலவு பண்ணுறோம், தண்ட செலவு. நிறைய விஷயங்கள் தண்ட செலவு தான். இந்த தண்ட செலவுலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா கூட அவ்வளவு அழகா எத்தனையோ கோவில்களில் பெருமாளுக்கு ஒரு வேளை மாலை சாத்தக்கூடிய ஒரு நிலைமையில தான் பகவான் நம்மளை வச்சிருக்கான். இது நடந்தா அதை செய்வேன், அதை நடந்தா என்ன முடியுமோ. சரி, இதெல்லாம் கூட பண்ண முடியலையா? கோவிலுக்கு போகிறேளா, அந்த இடத்துல நீங்கள் மொபைல் ஃபோன் பேசாமல் இருந்தால் அதுவே பெரிய கைங்கரியம். அந்த இடத்துல போய் ஊருக்கு அதை பேசாமல் இருந்தால் அதுவே கைங்கரியம். அந்த இடத்துல தான் குப்பை இருந்ததா, கோவிலே குப்பையாக இருக்குது, ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட இந்த குப்பையை தூக்கி ஓரத்தில் குப்பை டப்பால போடலாம். கோவிலில் போய் அழகாக பெருக்குங்கோளே, கோவிலில் போய் அழகாக கைங்கரியம் உண்டான்னு பட்டர்கிட்ட கேட்டு துணி துவச்சி கொடுங்கோளே. நிச்சயமாக எத்தனையோ கோவில்களில் கைங்கரியத்துக்கு ஆள் தேவைப்படுறா. அதுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டுடணும், உங்கள் வேலைகளை விட்டுடணும் அப்படி சொல்லவே இல்லை. கொஞ்சம் நேரம் அழகாக அந்த கோவிலில் வேலை பண்ணக்கூடிய பட்டரையோ கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆளை கேட்டோம்னா நிறைய கைங்கரியங்கள் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதை உபயோகப்படுத்திக்கணும். இதை உபயோகப்படுத்திக்கணும்னு காட்டி கொடுத்தவன் கபந்தன். ராமானுஜர் அசந்து போறார். இவ்வளவு அழகா இந்த பெண் பிள்ளை இந்த விஷயத்தை பிடிச்சுட்டாளே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. அந்த அடையாளம் சொல்றதுன்னு ஒரு அழகான ஒரு கைங்கரியம் பண்ணிட்டான் இல்லையா? அப்ப ஒவ்வொரு நாளும் அது போல ஒரு கைங்கரியம். இப்போ நம்ம கோவில் ஏதோ ஊருக்கு போகிறோம், நமக்கு தெரிஞ்ச கோவிலுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாரோ ஏதோ தேடுறா, என்ன விஷயம்னு கேட்குறோம். உடனே அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி, அப்படியா அதோ போங்க உள்ளே போங்க, அங்கே போனால் பார்க்கலாம். அப்போ இதை சொல்லும் பொழுது அவள் மறந்து போயிடுவா. ஆனால் பல பேர் நம்மளே ஞாபகம் வச்சுட்டுப்போம். அன்றைக்கி திரு முழிச்சுட்டு இருந்தோம், எங்கேருந்தோ பகவான் அனுப்பி வச்சான் ஒருத்தரை, அவர் அவ்வளோ அழகாக காட்டி கொடுத்தார் சன்னதியெல்லாம், எத்தனை ஜோராக இருந்தது தெரியுமா அப்படின்னு. அப்போ நம்மளை என்ன தெரியுமா நினச்சிப்பா, பகவான் அனுப்பினவர்களான்னு நினச்சிப்பா. அப்போ யாருக்கு காட்டி கொடுத்தோமோ அவர்களும் நம்மளை நினைப்பா பக்தியோட.
அப்ப நமக்கு ஒருவேளை பக்தி இல்லைன்னா கூட பகவானுடைய இந்த பக்தர்கள்னாலே நமக்கு ஒரு பக்தி வந்துடும். அது இல்லாமல் பகவான் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஓ, அன்னைக்கு என் கோவிலுக்கு அவர்கள் வழி காட்டினா இல்லையா, அந்த நம்ம சொல்றோம் பாருங்க, இங்க போங்க அங்க போங்க, அதை பாருங்க இதை பாருங்கன்னு. இந்த அடையாளமே பகவான் நம்மளை கவனிக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஆயிடும். அவனா ஒரு கால் நம்முடைய அந்திம காலம் வந்து மரணப்படுக்கையில இருந்து ஒருவேளை யமதூதர்கள் வந்தான்னு வச்சுக்கோங்க, வரமாட்டா. ஏன்னா நீங்க பெண் பிள்ளை ரகசியம் கேட்டுருக்கள். அதனால யமதூதர்களை பார்க்குற அந்த பாக்கியம் சத்தியமா கிடையாது. தைரியமா சொல்லலாம், எனக்கு யமராஜனோட பிரச்சனை இல்லை அப்படின்னு தைரியமா சொல்லலாம். ராமானுஜ விஷயம் கேட்டுருக்கள் இல்லையா? அப்ப ஒரு கால் யமதூதர்கள் வந்தான்னா கூட பகவான் சொல்லிடுவான், இல்ல இல்ல, அன்னைக்கு என் கோவிலுக்கு வந்தவாளுக்கு இவர்கள் வழி காட்டினார்கள். அந்த ஒரு புண்ணியத்துல இவர்களுடைய அத்தனை பாவங்களை நான் மன்னிச்சு விட்டேன். அதனால இவர்களை நான் மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறேன், வைகுந்தத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு அழிச்சுட்டு போயிடுவார். எப்படி நாராயணன் கத்தினதுக்காக அஜாமினனுக்கு பகவான் மோட்சம் கொடுத்தான் இல்லையா? அது போலே அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு சின்ன ஒரு சம்பவம். இந்த சின்ன சம்பவத்துல இவ்வளவு பெரிய விஷயத்தை அவள் அழகா எடுக்கிறா அப்படின்னா, இந்த சம்பவத்தை எவ்வளவு தூரம் நினைச்சு பார்த்துருப்பா பாருங்க. அவள் அதை புரிஞ்சின்றதுனாலதான் இத்தனை அழகா ராமானுஜரிடத்துல இவ்வளவும் பேசுறார். ராமானுஜர் யோசனை பண்ணி பார்க்கிறார், நம்ம லக்ஷ்மணனா இருக்கும் பொழுது இது தோணலையே, நமக்கு பெரிய திருமலை நம்பிகள் ராமாயணம் சொல்லும் பொழுது கூட நமக்கு இது தோணலையே, நமக்கு இந்த பெண் பிள்ளை சொன்னோன்னு தோன்றதே, பரவாயில்லையே. ராமானுஜர் எப்படின்னா, யார் எந்த விஷயத்த சொன்னாலும் நிதானமா கேட்டுப்பார். ஏன்னா அதுல ஏதோ ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும்னு ராமானுஜருக்கு ஒரு தீர்மானம் உண்டு. அந்த தீர்மானத்தின்படி பரவாயில்லையே, ஸ்ரீமத் ராமாயணத்தை இவ்வளவு தூரம் இவள் ரசிச்சிருக்காளே, அத்புதம் அத்புதம் ஆச்சரியம் அப்படின்னு மயங்கி நின்று கேட்கிறார். எல்லா சிஷ்யாலும் ராமானுஜருடைய மயங்கி இந்த கைகளில் திரிதண்டம் வச்சுண்டு அவர் இந்த பெண் பிள்ளைக்கு பண்ற கிருபையை பார்த்து, அடடா, இந்த பெண் பிள்ளையானா இருக்க மாட்டேனா, இந்த பெண் பிள்ளைக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? நம்ம எல்லாம் சுவாமி ராமானுஜர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்த்தாலே சந்தோஷம் நினைச்சா, இந்த பெண் பிள்ளை இப்படி வெச்ச கண்ணு வாங்காம ஒரு அப்பா தன் பெண்ணை பார்க்கற மாதிரி பார்க்கறாரேன்னு மயங்கி கிடக்கிறார்கள். அப்ப அடுத்த வாக்கியம் என்னவா இருக்கும்? அழகா காத்துருக்கும். சரியா? ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய.